Dear student, very good morning. Today class Zoology Unit 21 Health and Disease அதாவது உடல் நலம் மற்றும் நோய்கள். Introduction. The abuses occurs in a variety of forms and are deeply rooted in cultural and social and economic practices. The solving this global problem, however, requires a much better understanding of its accuracy, causes and consequences with contact to sexual and childhood. The abuse is followed by substance abuse. அதாவது பல்வேறு வகைகளில் நிகழும் தவறான பயன்பாடானது சமூக கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நடைமுறைகளில் ஆழமாக வேரூன்றி உள்ளது. இந்த உலகளாவிய சிக்கலை தீர்ப்பதற்கு அது குறித்த தெளிவான புரிதல், நடைபெறும் விதம், காரணங்கள் மற்றும் விளைவுகளை பற்றி அறிதல் அவசியமாகிறது. குறிப்பாக குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பொருள்களை தவறாக பயன்படுத்துதல் என்ற கோணங்களில் இதனை நாம் அணுக வேண்டும். Are people's leading healthier lives in today modern world than their generation did in the past? இந்த நாகரிக உலகில் இன்றைய தலைமுறையினர் சென்ற தலைமுறையினரை விட ஆரோக்கியமாக வாழ்கின்றனரா? For instance, smoking, cigarette, alcohol addictions, use of drugs, eating high fat and cholesterol-rich diet, excessive intake of junk food, reduced physical activities are some of the risk factors for illness and early death. அதாவது எடுத்துக்காட்டாக புகைப்பிடித்தல், மதுவுக்கு அடிமையாதல், போதைப் பொருட்களின் பயன்பாடு, அதிக கொழுப்பு உண்ணுதல், கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவு, அதிகமாக குப்பை உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், குறைந்து போன உடல் இயக்கங்கள் போன்றவை நோய்களுக்கு உடனடி இறப்பிற்கு காரணமாக அமைகின்றன. The role of behaviors in health has been receiving increased attention in countries around the world. தனிநபர் நடத்தை முறைகள் ஆரோக்கியத்தின் மீது ஏற்படும் விளைவுகளை குறித்த கவனம் உலக நாடுகளில் அதிகரித்துள்ளது. The health habit of the individual and other behavioral influences the development of chronic and fatal diseases such as diabetes, obesity, heart disease, cancer and AIDS. தனிநபர் ஒருவரின் சுகாதார பழக்க வழக்கங்களும் மற்றும் நடத்தை முறைகளும் கீழ்கண்ட விளைவுகளான நாள்பற்ற மற்றும் இறப்பை ஏற்படுத்தும் நோய்களான இரத்த சர்க்கரை நோய், உடல் பருமன், இதய நோய்கள், புற்றுநோய்கள் மற்றும் எய்ட்ஸ் போன்றவை உருவாவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. These conditions can be substantially reduced by adopting lifestyles that promote wellness and protect their health by taking nutrient diet, regular exercise and by avoiding drugs, alcohol and smoking. இந்த நிலைகளை மாற்றிட நலம் மற்றும் சுகாதாரத்தினை மேம்படுத்தும் வகை முறைகளுக்கு மாறுதல் அவசியமாகும். இது நல்ல சத்தான உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, தேவையற்ற மருந்துகளை விலக்குதல், மது மற்றும் புகைப்பழக்கம் இல்லாதிருத்தல் போன்ற முறைகளை குறிப்பதாகும். Abuses and types of abuses. The abuses refers to cruel, violent, harmful or injurious treatment of another human being. It includes physical, emotional or physiological, verbal, child and sexual abuses. The abuses can occur within the family and with people who are not associated with the family. கொடூரமான அல்லது வன்முறையான தீங்கு விளைவிக்கின்ற அல்லது காயம் ஏற்படுத்துகின்ற தாக்குதலுக்கு ஒருவரை மற்றொருவர் உள்ளாக்குவது தவறான பயன்பாடு எனப்படும். இது உடல், உணர்வு அல்லது மனம், வாய்மொழி, குழந்தைகள் மற்றும் பாலியல் ரீதியான தவறான பயன்பாடுகளை உள்ளடங்கியதாகும்.
This days the uses of drugs, alcohol, and tobacco has been increasing, especially among the dangerous and adolescent and adventures, excitement, curiosity, and experimentation. Let's analyze some of the consequences and sexual and childhood abuses, its prevention and ப்ரொடக்ஷன். அதாவது இது குடும்பம் மற்றும் அக்குடும்பத்தை நபர்களினால் ஏற்படுகிறது. இனி சிறு வயது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், அதன் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் விளைவுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த சைல்டு அபியூசஸ், அதாவது குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல். The child abusers constitute all form of physical or emotional ill treatment, sexual abuses, exploitation resulting in child ills, abuses, child ills, health, survival and development. The physical abuses of a child is defined as those acts that causes physical harm, such as threatening and beating and kicking and heading the child. குழந்தைகளை தவறாக பயன்படுத்துதல் என்பது அனைத்து விதமான உடல் மற்றும் உணர்வு ரீதியான துன்புறுத்தல், பாலியல் சார்ந்த தவறான பயன்பாடுகள், சுரண்டல் ஆகியவற்றிற்கு உள்ளாக்குதல் போன்றவை ஆகும். இதன் காரணமாக அக்குழந்தையின் ஆரோக்கியம், உயிர் வாழ்தல், வளர்ச்சி ஆகியவை பாதிக்கப்படுகின்றது. குழந்தைகளை உடல் ரீதியான தவறாக பயன்படுத்துதல் என்பது குழந்தைக்கு அச்சுறுத்தல், அடித்தல், உதைத்தல் மற்றும் தாக்குதல் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களே ஆகும். செக்ஸுவல் அபியூசஸ், பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு. The sexual harassment is a form of power and dominance of one person over another, which can result in harm of consequences to the victim. It refers to inappropriate or forced sexual conduct. The adolescent girl and woman encounter sexual harassment in different forms. Then sexual abuses is more common at workplaces. The verbal remarks, command gestures and look are the most common form of abuses. This result in physiological illness and eating disorders in the affected individual. ஒருவர் மற்றொருவரின் மீது தனது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் செலுத்தி பாலியல் ரீதியான தீங்கு விளைவிப்பது பாலியல் துன்புறுத்தலாகும். இது பாதிக்கப்பட்டவரின் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இளம் சிறுமிகள் மற்றும் பெண்கள் மற்றும் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். பொதுவாக இது வாய்மொழி கருத்துக்கள், நகைச்சுவை சைகைகள் மற்றும் தவறான பார்வை போன்றவை அதிகமாக காணப்படும் முறைகேடுகளே ஆகும். இதனால் மனதளவிலும் உடல் நோய்களும் மற்றும் உணவு உண்ணுவதிலும் குறிப்பிட்ட நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகுகின்றனர். Motto now. The Ministry of Women and Child Development championed the introduction of the Protection of Children from Sexual Abuse (POCSO) Act 2012. The people who traffic children for sexual purpose are also punishable under the provisions relating to the Act. அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக 2012 ஆம் ஆண்டு போக்ஸ்கோ என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியது.
பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்திச் செல்லும் நபர்களும் இச்சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உள்ளாகின்றனர். The objective of the POCSO Act 2012 to protect children from the absence of அதாவது POCSO சட்டத்தின் குறிக்கோள்கள் sexual assault and sexual harassment and pornography அதாவது பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்துதல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல். 2. Establish special court for speedy trial of such offences. இத்தகைய குற்றங்களை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தல். The next topic, child sexual abuses. The children are considered soft target for sexual abuses because they may be not realize that they are being abused. The commonly abused or person well known as the child may even be living in the same localities. Abusers also prefer chocolate or toys to lure children and take advantage of the child innocence. அதாவது குழந்தைகளின் பாலியல் முறையிலான தவறான பயன்பாடு தங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை உணர முடியாத நிலையில் இருப்பதால் குழந்தைகள் பாலியல் முறையிலான துன்புறுத்தலின் முக்கிய இலக்காக கருதப்படுகிறார்கள். பொதுவாக இச்செயலில் ஈடுபடுபவர்கள் அக்குழந்தைக்கு நன்றாக தெரிந்தவராகவும் அதே பகுதியில் வசிப்பவராகவும் இருப்பார்கள். குழந்தைகளின் வெகுளித்தனத்தை பயன்படுத்தி அவர்களை கவரும் வகையில் சாக்லேட்டுகள் மற்றும் பொம்மைகளை பயன்படுத்துதல், ஏமாற்றி அவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர். The sexually abused children show symptoms of genital injury, abdominal pain, frequent urinary infection and behavioral problem. பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகளின் பிறப்புறுப்பு காயம், வயிற்று வலி, அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் தொற்று மற்றும் நடத்தையில் மாற்றம் போன்ற அறிகுறிகள் காணப்படுகின்றன.